அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய வீட்டில் வருமானம் இருந்தும் கையில் பணம் தங்கவில்லையா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் வறுமை தொடர்ந்து கொண்டிருக்கின்றதா? ஒரு நேர உணவுக்காக கூட சிரமப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றதா? வீட்டில் பரக்கத் குறைந்து விட்டது போல உணர்கின்றீர்களா? கடன்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றதா? தேவைகள் அதிகமாக, வருமானம் குறைவாக இருக்கின்றதா? யா அல்லாஹ், எங்கள் வீட்டிலும் நிம்மதியையும் பரக்கத்தையும் போதுமான ரிஸ்கையும் தந்தருள்வாயாக என்று உங்கள் உள்ளம் தினமும் ஏங்குகின்றதா? அப்படியானால் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் நம்முடைய தேவைகளை அறிந்தவன் அல்லாஹ், நம்முடைய கண்ணீரை அறிந்தவன் அல்லாஹ், நம்முடைய கஷ்டங்களை அறிந்தவனும் அல்லாஹ், நமக்கு எப்போது எவ்வளவு வழங்க வேண்டும் என்பதையும் அறிந்தவனும் அவனே. அல் குர்ஆனில் இடம்பெற்றுள்ள இந்த அழகிய துஆவை அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். இது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சீடர்களும் அல்லாஹ்விடம் கேட்ட ஒரு அழகிய துஆ. அல்லாஹ்விடம் உணவையும் அவனுடைய அருளையும் அவனுடைய வழங்குதலையும் கேட்டு அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இன்று நாமும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தேவைகளுக்காக அல்லாஹ்விடம் கையேந்துவோம். அல்லாஹ் நம்முடைய வீடுகளில் ஹலாலான ரிஸ்கையும் பரக்கத்தையும் நிம்மதியையும் நிறைத்தருள்வானாக. ஆமீன். இப்போது இந்த துஆவை கவனமாக கேட்டு அதன் பொருளை உணர்ந்து மனதார இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். இந்த துஆவை உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண துஆவாக மட்டும் பார்க்காதீர்கள். உங்கள் வீட்டில் ரிஸ்க் குறைந்து போகின்றதா? வருமானம் வந்தாலும் அது போதாமல் போகின்றதா? எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் எதுவும் மிச்சமில்லையா? கடன்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றதா? வீட்டில் உணவு, உடை, தேவையான பொருட்கள் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு சிரமப்படுகின்றீர்களா? அல்லது உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் குறைந்து விட்டது போல் உணர்கின்றீர்களா? அப்படியானால் உங்கள் முயற்சிகளை விட்டு விடாதீர்கள். அதே நேரத்தில் உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்பதையும் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் ரிஸ்கை வழங்குபவன் அல்லாஹ். நாம் முயற்சி செய்கின்றோம், ஆனால் வழங்குவது அல்லாஹ் தான். நாம் கதவுகளை தேடுகின்றோம், ஆனால் கதவுகளை திறப்பவன் அல்லாஹ் தான். நாம் எதிர்பார்க்கின்றோம், ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் சக்தி அல்லாஹ்விடமே இருக்கின்றது. இந்த குர்ஆனிய துஆவில் அல்லாஹ்விடம் உணவையும் அவனுடைய அருளையும் அவனுடைய வழங்குதலையும் கேட்கின்றோம். எனவே இந்த துஆவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கொள்ளுங்கள். காலை நேரங்களில் ஓதுங்கள், மாலை நேரங்களில் ஓதுங்கள், உங்களுக்கு வசதியான நேரங்களில் ஓதுங்கள். ஆனால் வெறும் வார்த்தைகளாக ஓதாதீர்கள். அதன் பொருளை உணர்ந்து உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் ஒப்படைத்து ஹலாலான வழியில் உழைத்துக் கொண்டே அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்கள் ரிஸ்கில் பரக்கத் செய்வானாக, உங்கள் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுவானாக, கடன்களிலிருந்து விடுபட வழிகளை ஏற்படுத்துவானாக, வறுமையின் கஷ்டத்திலிருந்து பாதுகாப்பானாக, உங்கள் குடும்பத்துக்கு போதுமான ஹலாலான ரிஸ்கை வழங்குவானாக, உங்கள் வீட்டில் உணவு மட்டுமல்ல நிம்மதியும் அன்பும் பரக்கத்தும் நிறைந்திருக்க செய்வானாக. நினைவில் வையுங்கள், இந்த துஆ ஒரு மந்திரம் அல்ல, அல்லாஹ்விடம் கேட்கும் ஒரு அழகிய துஆ. அதனால் ஓதினால் உடனே பணம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அல்ல, யா அல்லாஹ், எனக்கு தேவையானதை நீயே வழங்குவாய் என்ற நம்பிக்கையுடன் ஓதுங்கள்.
அல்லாஹ் விரும்பினால் நாம் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தும் ரிஸ்குக்கான கதவுகளை அவனால் திறக்க முடியும். இப்போது உங்கள் இதயத்தில் இருக்கும் அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து இந்த அழகிய குர்ஆனிய துஆவை மனதார ஓதுவோம். اللهم ربنا أنزل علينا مائدًا من السماء تكون لنا عيدًا للأولين وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين. اللهم ربنا أنزل علينا مائدًا من السماء تكون لنا عيدًا للأولين وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين. யா அல்லாஹ், எங்கள் மீது உன் அருளை பொழிவாயாக. எங்களுக்கு ஹலாலான போதுமான ரிஸ்கை வழங்குவாயாக. எங்கள் வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. ஆமீன். இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், எங்கள் இறைவனே, வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டை இறக்கி அருள்வாயாக. அது எங்களுக்கும் எங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் ஒரு பெருநாளாகவும் உன்னிடமிருந்து ஓர் அத்தாட்சியாகவும் அமையட்டும். எங்களுக்கு ரிஸ்கை வழங்குவாயாக. நீயே ரிஸ்கை வழங்குபவர்களில் மிகவும் சிறந்தவன். இந்த துஆவின் மூலம் நாம் அல்லாஹ்விடம் உணவையும் ரிஸ்கையும் அவனுடைய அருளையும் கேட்கின்றோம். நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவற்றை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வால் எந்த சிரமமும் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த துஆவை வெறும் வார்த்தைகளாக மட்டும் ஓதிவிட்டு விட்டு விடாதீர்கள். இதன் பொருளை உங்கள் இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் ரிஸ்க் குறைவாக இருந்தாலும், வருமானம் போதாமல் இருந்தாலும், கடன் சுமைகள் இருந்தாலும், வாழ்க்கையில் பல்வேறு தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ்விடம் நம்பிக்கையுடன் கேளுங்கள். ஏனென்றால் நீயே ரிஸ்க் வழங்குபவர்களில் மிகச் சிறந்தவன் என்று இந்த துஆ நமக்கு கற்றுத்தருகின்றது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நமக்கு தெரியாத வழிகளில் இருந்தும் ரிஸ்குக்கான கதவுகளை திறக்க முடியும். அல்லாஹ்